Kiara வணக்கம் and welcome to Big Boss Review. இது நவம்பர் 18ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். சரி, நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி I just want to talk to you about two things. Aishu's apology and Pradeep's petition. Right? So நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதீப்போட பெட்டிஷன் இது வரைக்கும் 26,000 signatures, but it is only limited to my YouTube channel, right? நீங்கள் பார்த்தீங்கன்னா I think almost 100,000 people have gone into the petition, but 26,000 பேர் தான் வந்து நீங்கள் அது சைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ continue to sign, ஏன்னா இட்ஸ் அ லைவ் டாக்குமெண்ட். ஸோ நீங்கள் தொடர்ந்து சைன் பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் வந்து அதோட லிங்க்கை வந்து சேனலுக்கு அனுப்பியிருக்கோம். I have attention it to Pradeep Milroy Peter, the head of Disney Hotstar for Chennai. அவருக்கு வந்து நான் அனுப்பியிருக்கேன், இமெயில் அனுப்பியிருக்கேன். அண்ட் ஐ சிசிட் ஒன் ஆஃப் தியர் ஸ்டாஃப் as well. இந்த மாதிரி பிரதீப்க்கு நீங்கள் இழைத்தது அநியாயம், அவருக்கு வந்து நீங்கள் ரெட் கார்டு கொடுத்த அந்த காரணங்கள் தவறானது, அவர் மேலே வந்து அவர் அன்சேஃப் ஃபார் விமன் சொன்னது தப்பான அலிகேஷன்ஸ், அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. இல்லாட்டினா அவர் அதுதான் உண்மைன்னா அதுக்கு ப்ரூஃப் வேணும். இல்லாட்டினா அந்த விமன் சேஃப்டி கார்டை நீங்கள் வந்து அவருக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதியை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு இமெயில் அனுப்பியிருக்கேன். இந்த பெட்டிஷனோட லிங்க்கையும் அதோட இணைச்சிருக்கேன். ப்ளீஸ் ஹேவ் அ லுக் எட் இட் அண்ட் சி வாட் கேன் பி டன்றது வந்து நான் அனுப்பியிருக்கேன். ஆஃபிஷியலாக நான் வந்து இமெயில் அனுப்பியிருக்கேன். ஐ ஹோப் தே வில் லுக் இன் டு இட் அண்ட் ரெஸ்பாண்ட் டு மீ. அந்த ரெஸ்பான்ஸ் வந்தோன்னே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து பிரதீப்போட பெட்டிஷனோட அப்டேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஷுவோட அப்பாலஜி ஆன் ட்விட்டர். ஸோ ட்விட்டரில் வந்து ஐஷு வந்து அவங்களோட வேதனையை வெளிப்படுத்தியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஐஷு காட் இட் ரியலி பேட், ரைட்? எல்லாரும் வந்து இப்போ நானே வந்து அந்த பொண்ணை விமர்சிக்கும் போது நான் சொன்னேன், அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன வலி இருக்கும், என்ன வேதனை இருக்கும், இந்த பொண்ணு உள்ளே போனது என்ன, இதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அது எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டு, யுகேந்திரனுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க, விசித்ராவுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க, பிரதீப் கிட்ட வந்து அஃப்கோர்ஸ் அவங்க மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், பிரதீப் கிட்ட கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் அவங்க போட்டிருக்காங்க, ரைட்? I don't know whether it's on Twitter, but அவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. So what I want to say is this: Aishu வந்து she's gone in and she is made mistakes, and நம்ம வந்து அவங்க இப்போ வெளியில் வந்துட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அண்ட் ப்ளீஸ் லெட்ஸ் நாட் ஜட்ஜ் her parents, let's leave her parents alone. அண்ட் யாருமே அவங்க பிள்ளை வந்து கெட்டது போகணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது கிடையாது. as I said, it's an altered reality in Big Boss house. அந்த வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு ரியாலிட்டி செக் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் செய்கிறது சரி அப்படின்னு வந்து ஒரு 10 பேர் ஸ்ட்ராங்காக தவறு செய்கிறவங்க, ஸ்ட்ராங்காக வந்து ஒருத்தர் செய்கிறாங்க, 2 பேர் செய்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள, பூர்ணிமா அண்ட் மாயா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க செய்கிறது கரெக்டுன்னு பிலீவ் பண்ணும்போது சுற்றி இருக்கிற ஒரு 10 பேர் அவங்களுக்கு வந்து ஆமாம் அது கரெக்டுன்னு சொல்லும்போது உங்களோட ரியாலிட்டி இஸ் ஆல்சோ ஆல்டர்ட். மேபி அவங்க சொல்கிறது கரெக்டோ, மேபி வந்து இந்த 2 பொண்ணுங்களும் கரெக்டானவங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து அந்த ஸ்டைலில் போயிட்டு. பட் திஸ் இஸ் த ஏஜ், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த teenage years and the early 20s is a very malleable time for kids, right? அவங்க வந்து they become like water, ரொம்ப ஃப்ளூயிடாக எங்கே என்ன பாத்திரத்தை ஊற்றுறோமோ அந்த பாத்திரத்தோட ஷேப் எடுத்துருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்களோட பியர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் சொல்லுங்கள் பியர் ப்ரெஷர்னு, ரைட்? ஸோ இந்த பியர் ப்ரெஷர்ன்றது நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்ம என்ன சொல்கிறாங்களோ அதை நிறைய நேரங்கள் நம்ம கேட்போம். ஸோ அதுதான் வந்து ஐஷுக்கு நடந்திருக்காங்க. இப்போ வெளியில் வந்து அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஐ திங்க் we should just let her live her life. Let's not pass harsh comments. Let's not judge her or her family. அவங்க வந்து செஞ்ச தவறுகளை உணர்ந்து தான் அப்பாலஜி ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க, apologize பண்ணியிருக்காங்க. She doesn't owe anybody an apology, but she's come out to write an apology. So I think let her live her life, right? Contestant வந்தாங்க, முடிச்சிட்டாங்க, போயிட்டாங்க. இதோட let's not trouble her or her family. இது ஒரு வேண்டுகோள், ஓகேங்களா? இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சி 1 மணி நேரம் 20 நிமிடம் அப்படின்னு காட்டப்பட்டது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்லேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து வார இறுதி நாட்களோட நிகழ்ச்சி தொடங்கினுச்சு. இந்த அரை மணி நேரம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரத்யேகமாக வெளிவந்தது அந்த ஜெயில் இன்சிடெண்ட். அதாவது சிறைச்சாலைக்கு போகணும், வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்டில் வந்து அர்ச்சனாவும் விசித்ராவும் அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. தினேஷ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கும் விசித்ராவுக்கும் இந்த மாதிரி வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ற மாதிரி கொடுத்தாரு. ஸோ இதில் வந்து எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. பிகாஸ் இந்த ட்ரீயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா, தினேஷ் அண்ட் விசித்ரா தான் அந்த வீட்லேயே வந்து கொஞ்சம் சானிட்டி இருக்கிறது. அதாவது இவங்க தான் வந்து எது சரி எது தவறுன்னு வந்து தெளிவாக பார்க்கக்கூடியவங்க. இவங்க 3 பேரும் ஒன்றா இருந்தது நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. இப்போ இவங்களுக்கு இடையிலே வந்து கருத்து வேறுபாடுகள் தொடங்கி இருக்குது.
ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்குது. தினேஷும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் வந்து விசித்ரா மாயா பூர்ணிமா பக்கம் போயிட்டு வந்தாங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தினேஷும் அந்த பக்கம் சாயிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கிறாரு, அக்ஷயா இருக்காங்க, கானா பாலா ஆமாம்ல அவர் நிகழ்ச்சியில் இருக்கார்ல அவரெல்லாம் நாமினேட் பண்ணாமல் அர்ச்சனா அண்ட் விசித்ராவை நாமினேட் பண்ணாங்கங்க. ஸோ எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பதிலடி கொடுக்கும் வண்ணம் விசித்ரா அண்ட் அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா, லுக் நாங்கள் வந்து ஜெயிலுக்கு போக மாட்டோம், வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் நீங்கள் எங்களுக்கு சொல்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஜெயிலுக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டு 2 பீன் பேக்ஸை கொண்டு வந்து அந்த வீட்டோட என்ட்ரி இருக்குல்ல, இந்த ஆய் மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து போட்டுட்டு உட்காந்துடுறாங்க. ஐம் நாட் கோயிங் டு கோ டு ஜெயில்னு சொல்லி. தினேஷ் வந்து கோவம் வந்துடுது அவருக்கு, எப்படி வந்து நீங்கள் வந்து இது விதிமீறல். அப்போ அவங்க சொல்கிறாங்க, விசித்ரா சொல்கிறாங்க, அம்மா நான் விதிமீறல் விசித்ரா தானே, நான் போக மாட்டேன் அப்படின்னா நான் அர்ச்சனாவும் ஓகேன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நல்லா இருந்தது. இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா விசித்ரா சொல்லுவாங்க, ஒரு வேலிடான கேள்வி கேட்பாங்க. தினேஷ் வந்து சொல்வார், இந்த மாதிரி உங்களுக்குள்ள சாப்பாடு உங்களுக்கு வேணுங்கிற தண்ணியெல்லாம் நாங்கள் வந்து கொடுத்துருவோம், நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீங்கள் ஜெயிலுக்கு போகலன்னா ஸ்மால் பாஸ் வீட்டுக்கும் போகக்கூடாது, பிக் பாஸ் வீட்டுக்கும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் போடுவார். ஓகே அதான் இருந்துச்சு. அப்போ விசித்ரா கேட்பாங்க, அப்புறம் 1 bathroom 2 bathroom, அந்த 1 bathroom 2 bathroom நான் இந்தியா போகிற வரைக்கும் அது என்னன்னு எனக்கு தெரியாது. what if you need to use the toilet, அவ்வளோதான் விஷயம். அது வந்து என்ன பண்ணுறதுன்னு. ஸோ எனக்கு வந்து இந்த 1 bathroom 2 bathroom வந்து சொன்னாலே எனக்கு வந்து சிரிப்பு வந்துடும். ஸோ bear with me. இந்த டாய்லெட்டுக்கு போகிறதுனா, டாய்லெட் யூஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அதுவும் நியாயமான கேள்வியாக இருந்துச்சு. அப்போ தினேஷ் சொல்வார், நீங்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட் வந்து ஜெயில் டாய்லெட் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிகாஸ் நீங்கள் அங்கே தான் இருக்க வேண்டியது அப்படின்னு. அப்போ விசித்ராவோட வாதம் என்னன்னா, அவங்க சொல்லலை, she didn't articulate it, but this is what she's basically saying. நான் வந்து வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் கிடையாது, நான் ஜெயிலுக்கே போக மாட்டேன்ற பட்சத்தில் நான் ஏன் ஜெயில் டாய்லெட்டை யூஸ் பண்ணணும், அப்போ நான் வந்து இங்கே போகட்டா. Now that was a little disappointing for me. அவங்க வந்து விசித்ரா வந்து நான் நம்ம எல்லாரும் வந்து அப்படி பார்க்குறவங்க, இந்த மாதிரி நான் வந்து வெளியிலேயே இங்கேயே போகட்டா அப்படின்னு கேட்குறது வந்து. அப்போ தினேஷ் சொல்வார், உங்களோட இது வந்து உங்கள் டிக்னிட்டி விஷயம், அது உங்கள் கையில் இருக்குது, இத்தனை கேமரா இருக்கிற இடத்துல நீங்கள் இங்கேயே போகணும் அப்படின்னீங்கன்னா அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்வார். ஸோ தட் லைன் வாஸ் a little disappointing. ஸோ அஃப்கோர்ஸ் யானைக்கும் அடி சரக்கும் சொல்கிற மாதிரி நம்ம அதை வந்து விட்டுட்டு போயிடலாம். பட் ஐ தாட் that was not an appropriate statement to make at that point. ஸோ இவங்க வந்து சிகப்பு கொடி காட்டிட்டு நான் வந்து உள்ளே போக மாட்டேன்னு உட்காந்துருக்கும் போது இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு தினேஷ் கோஸ் அண்ட் ஆஸ்க் தி அதர் ஹவுஸ்மேட்ஸ். விஷ்ணு வந்து சொல்கிறாரு, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம வச்சுப்போம், இந்த தண்டனை கொடுப்போம், அந்த தண்டனை கொடுப்போன்னு. தினேஷ் அப்புறம் வெளில வந்து என்ன சொல்லுவார்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து இது தான் பண்ண போகிறேன், உங்களுக்கு தண்ணி வேணும்னா நான் வந்து தண்ணி வந்து கொடுக்குறேன், சாப்பாடு வேணும்னா சாப்பாடு வந்து கொடுக்குறேன், கம்ஃபர்ட்டு தலைகாணி எல்லாமே நான் இங்கே வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க, நான் வந்து கொடுப்பேன், ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஸோ இவங்களுக்கு வந்து இது இன்ஸ்டெட் ஆஃப் பிகமிங் பனிஷ்மெண்ட் பிகம்ஸ் லக்ஸரி. நீங்கள் இத்தனை பேர் எனக்கு வந்து ஹெல்பர்ஸ் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னா ஓகேன்ற மாதிரி இவங்க வெளியில் உட்காந்துடுறாங்க. சரியா? இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடக்குது. நம்ம பூர்ணிமா என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து உட்காந்து உங்களுக்கு வந்து மெடிசன் எடுக்கணும் விசித்ரா மேம், அதனால நீங்கள் சாப்பிட்டு தாங்கணும், ஏன்னா சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. விசித்ரா என்னாச்சுன்னா, இல்லை நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் சாப்பிட்டாக்கா டாய்லெட் போகணும், டாய்லெட் போகிறதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டேறீங்க, அதனால நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்கிறாங்க. உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறாங்க, ஸோ கால் உண்ணாவிரதம். இவங்க வந்து பூர்ணிமா வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. ஓகே, கன்வின்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன தோணுது, ஐயோ இவங்க ஏன் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இந்த அம்மா நல்லது நினைக்க மாட்டாங்களே, இந்த அம்மா என்ன திடீர்னு வந்து அதுவும் விசித்ரா நர்ச்சினாக்க நல்லது நினைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காரணம் என்னன்றது வந்து மாயா உள்ள சொல்லுவாங்க. அவளுக்கு வந்து இந்த வில்லி அப்படின்ற ஒரு பட்டம் கிடச்சிருச்சின்னு தெரிஞ்சிருச்சு, அந்த வில்லி இமேஜை மாற்றுறதுக்காக இந்த மாதிரி போய் பண்ணுறா, போய் நல்ல பேர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறா. இது வந்து ஆத்மார்த்தமான விஷயம் கிடையாது, இந்த பொண்ணு வந்து அவளோட இமேஜை மாற்றுறதுக்காக இட்ஸ் அ கனைவிங் ஆக்ட் அப்படின்ற மாதிரி, ஷீஸ் இஸ் ஸ்கீமிங்கிற மாதிரி மாயா தெளிவாக சொல்லிடுறாங்க. கூட இருந்தவங்களே அவங்கள பற்றி தெரிஞ்சு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே போய் தினேஷ் கிட்டலாம் சண்டை போடுறாங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அவங்க டாய்லெட் யூஸ் யூ சி ஹவ் ஷீ இஸ் ஏபிள் டு மெனிப்புலேட் ஒரு விஷயத்தை இப்படியே இந்த கண்ணோட்டத்துலேயும் பார்க்க முடியுன்றதை வந்து தெளிவாக காட்டுவாங்க இந்த பூர்ணிமா. உள்ளே போயிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஷீ வில் ஆக்சுவலி டெல் தினேஷ்,
இந்த மாதிரி அவங்க வந்து டாய்லெட் யூஸ் பண்ணணுன்றாங்க, நீங்கள் வந்து என்ன அவங்கள யூஸ் பண்ண விடணும், நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்வார், இல்லைங்க நான் வந்து ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து அதுக்குள்ளெல்லாம் மூக்கு நுழைக்காதீங்கன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை அப்போ மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் அவங்க வந்து ஜெயிலில் இருக்க டாய்லெட் யூஸ் பண்ணலாம், எதுக்காக இந்த டாய்லெட் யூஸ் பண்ணோன்றாங்க. அப்போ பூர்ணிமா சொல்லுவாங்க, அவங்க உள்ளே போயிட்டு கதவு சாத்திருச்சுன்னா என்ன ஆகும், அப்போ அவங்க ஜெயிலுக்குள்ள மாட்டிப்பாங்களே. அப்போ வெளியில் உள்ள ஹவுஸ்மேட்ஸ் சொல்லுவாங்க, இல்லை இல்லை நாங்கள் அதெல்லாம் விட மாட்டோம், நாங்கள் கதவு பிடிச்சிக்கிறோம், அவங்க போயிட்டு வேணால் வரட்டும் அப்படின்னு. அப்போ அங்கே வந்து பூர்ணிமா வந்து டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அடிப்பாக இப்படிலாம் கூட யோசிக்கலாம் அப்படின்னு. பூர்ணிமா சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் கதவை நீங்கள் ஏன் திறந்து வைக்கிறீங்க, அதாவது அவங்க ஜெயிலுக்கு போகக்கூடாது, ஜெயிலுக்கு தேவையில்லை, ஆனால் ஜெயில் டாய்லெட் மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தானே நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்க தானே, ஜெயிலுக்கு அவங்க போகக்கூடாதுன்னு. அப்போ ஏன் அந்த கதவை பிடிச்சி வச்சு அங்கே நீங்கள் உள்ளே அனுப்பணும், ஏன் அவங்க மெயின் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க. எல்லாரும் அப்படி ஒரு நிமிஷம் ஒரு ஷாக் ஆகிடுவாங்க. ஓ ஆமாம், இதுவும் வேலிட் பாயிண்ட். யூ சி இட் இஸ் அ பனிஷ்மெண்ட், திஸ் இஸ் த திங். நீங்கள் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டாங்க, ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு தான் போகணும், இதுதான் ரூல் அப்படின்னு அவங்க காட்டுறாங்க, ரைட். ஸோ நீங்கள் வந்து இதுதான் நீங்கள் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு இது பெண்ட் பேக்வர்ட்ஸ் ஃபார் யூ. சரி நீ வெளில உட்காந்து டாய்லெட் எங்கே யூஸ் பண்ணோன்னா இந்த அம்மா விட்டு கொடுக்க மாட்டாங்களே, இவங்க வந்து கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ்க்கு வர மாட்டாங்களே. அப்போ இவங்க யார் காம்ப்ரமைஸ் பண்ணும்? உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சீன், ரைட். பூர்ணிமா ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க இது சரி பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு தினேஷ் சொன்னோன்னே எல்லாரும் வந்து தினேஷ் என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து அவர் நிற்கிறாருங்க. நான் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் போய் தூங்கியிருந்தாங்கன்னா இவங்க வெளியிலே இருந்திருப்பாங்க. இவங்க வந்து மேபி தி வுட் ஸ்னீக்ட் இன்டு தி டாய்லெட், வீட்டுக்குள்ளே வரதுக்கு எல்லாம் தூங்குற பிறகு வரதுக்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்கலாம். பட் இவர் என்ன செய்கிறாருன்னா, தினேஷ் வந்து அவரோட பில்லோ அந்த பெட் ஸ்ப்ரெட்லாம் எடுத்துகிட்டு அந்த கம்ஃபர்டர்லாம் எடுத்துகிட்டு வெளில வராங்க. வெளியில் வந்தோடனே உடனே அர்ச்சனாவும் விசித்ராவும் சொல்லுவாங்க, பாருங்கள் இவங்க இப்போ ஸ்காப் பண்ண வராங்க. இவங்களுக்கு இடையில இந்த 3 பேருக்கு இடையில விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்காப் பண்ண போகிறாரு பாருங்கள், இவர் வந்து இங்கே வெளில படுக்கிறாருன்னு அவர் சொல்கிறார், நான் இங்கே வெளில படுக்கிறதா முடிவு பண்ணிவிட்டு உங்களுக்காக இல்லை, நான் படுக்கிறதா முடிவு பண்ணிவிட்டு அதனால் வந்து படுத்திருக்கேன்னு. நீங்கள் பாருங்கள், ரவீனா வருவாங்க, அர்ச்சனா வருவாங்க, விஷ்ணு வருவாங்க, பூர்ணிமா மாயா, ஐயோ எல்லாருக்கும் ஸ்காப் பண்ணுறாங்களே, நம்மளும் ஸ்காப் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாம் வெளில வந்து படுத்துறாங்க. இப்போ வந்து நான் ஸோ இட் வாஸ் விசித்ரா ஃபைட்டிங் ஃபார் ஹர் ரைட்ஸ், ரைட், and Archana fighting for her rights. இப்போ what it happens is that it has become a different scenario altogether. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விசித்ரா அண்ட் அர்ச்சனானால வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் பாதகம் அமைஞ்சிருக்கு. இதில் இன்னொரு ரீசன் நான் உங்களுக்கு சொல்லணும். ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டில் வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது. இஃப் ஐ எம் நாட் ராங், யாருமே பெட்ரூமுக்கு போக முடியாதுன்னு சொல்லி பெட்ரூமை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இவங்களாம் வெளியில் வந்திருக்காங்களே தவிர பெட்ரூம் திறந்துருச்சுன்னா இவங்கெல்லாம் உள்ளே போய் படுத்திருப்பாங்க முக்கால்வாசி பேருன்றது என்னோட யூகம். சரியா? ஸோ இதுதான் நடக்குது. இப்போ வந்து விசித்ரா அர்ச்சனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நம்ம உள்ளே போயிடணும்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க. மற்றவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் ஹாலில் படுத்து தூங்குறாங்க. இதுதான் ஜெயில் இன்சிடென்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பூர்ணிமா மாயா தினேஷ் அண்ட் விஷ்ணு பற்றி பேசுகிற விஷயங்கள், பூர்ணிமா அண்ட் மாயாக்கு இடையில ஏற்படும் விரிசல் பற்றியும் நம்ம பேச போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, தினேஷ்க்கு வந்து அவர் ஸ்கோப் பண்ணிட்டு இருக்காருன்றது வந்து பூர்ணிமா புரிஞ்சுக்கிட்டு விசித்ராலாம் ஜெயிலில் இருக்கும்போது அவங்க வந்து ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்களே. அப்புறம் தினேஷை கேள்வி கேட்க போனாங்களே. மாயா அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு தினேஷ்க்கு சப்போர்ட்டிங்காக அவங்க பேசுகிறாங்க, அவர் வந்து சரியாக தான் பண்ணுறாருன்ற மாதிரியும், விசித்ரா இவங்களாம் ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி, நீ எதுக்காக இதில் மூக்க நுழைக்கிற மாதிரி மாயா கேட்குறாங்க. இதில் வந்து என்ன அருகதையே கிடையாத ஒருத்தர் யாருன்னா அது வந்து விஷ்ணுன்றாங்க. இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் ஒரு சைக்கிள் கேப்பில் வந்து இவங்க மாயா என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது விஷ்ணுவோட டாப்பிக்கை உள்ளே நுழைச்சிடுவாங்க. பிகாஸ் ஷீஸ் பேசிக்லி வெரி ஜெலஸ் அபவுட் த ஃப்ரெண்ட்ஷிப் that's developing between Purnima and Vishnu, right? So எங்கெல்லாம் சைக்கிள் கேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு இஸ் டாப் ஆஃப் மைண்ட் அவேர்னஸ் for மாயா. எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து ஷி ட்ரைஸ் டு பேட் மவுத் ஹிம், அவர் தவறானவர்ன்ற மாதிரி போர்ட்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க பூர்ணிமா கிட்ட. ஓகே, அப்புறம் வந்து இவங்க மாயா வந்து தினேஷை டிஃபெண்ட் பண்ணுறாங்க, விஷ்ணுவை வந்து பூர்ணிமா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இப்போ 2 பேருக்கும் இடையில வந்து வாக்குவாதத்தில் இடையில வந்து ஆர்ஜி பிராவோ வந்து அவர் வந்து இருமனன்றாரு, இவங்க பூர்ணிமா நினச்சிக்கிறாங்க சிரிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு விசித்ரா தாவி குதிச்சு வெளில வந்துடுறாங்க. உடனே மாயா வந்து சரி கட்டுறதுக்காக வராங்க. ஓகே, மாயா வந்து என்ன ஒன்று கோவம்னா சொல்ல வேண்டியது தானே. எனக்கு வந்து இந்த ஊழல் கூடல் அது ரொம்ப தெரிஞ்சது இவங்க 2 பேருக்கும் இடையில. சாரி, அதாவது அது ஊழல் கூடல் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ரைட்? நண்பர்களுக்கு இருக்கோ ஐம் நாட் டூ ஷுர், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மாயா அண்ட் பூர்ணிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தி ட்ரை டு
pacify. Maya basically tries to pacify and placate நம்ம பூர்ணிமாவுக்கிட்ட இருந்து ஆறுதல் சொல்லி இல்லை அப்படி இப்படின்னு பேசி கட்டி பிடிச்சி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுது. இந்த ஊடல் கூடல் அது வந்து போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ஷயா என் விக்ரம் பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியில் நீ பாரு, நாம் தான் வந்து வெற்றி பெற போகிறோம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுங்க, அவங்க சொல்கிறது உண்மையாக நடந்துருமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயமாக கூட இருக்குது. அந்த டார்டிஸ் அண்ட் ஹேர் கதையை ஃபாலோ பண்ணுறாங்களோ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட் வந்து என் டார்டிஸ் வந்து காம்படிஷனில் இருக்கவங்க எல்லாம் வேகமாக ஓடுவாங்க. அந்த ஹேர் சீக்கிரமாக ஓடிப்போய் என்ன செய்யணும், டார்டிஸ் இவ்வளோ ஸ்லோவாக வருது, நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டுக்கிறேன்னு தூங்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்டிஸ் தாண்டி போயிடும். இது எந்திரி விழிக்கிறதுக்குள்ளே டார்டிஸ் இஸ் த வின்னர். ஸோ அந்த மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்களான்னு தெரியல. அது வந்து ஒரு கொஞ்சம் காமெடி மாதிரி இருந்துச்சு. விக்ரம் வந்து அதுக்கப்புறம் முன்னாடியே வந்து என்ன பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு சீன் போட்டிருந்தாங்க, மிக்சர் சாப்பிட்ற மாதிரி. மிக்சர் சாப்பிட்றது நீம்லாம் வெளியில் வந்துச்சு. ஸோ ஆக்சுவலி அந்த பையன் வந்து ஹிஸ் நாட் ஷைனிங், இல்லை இவங்க எடிட்டிங் டேபிளில் போட்டு வெளியாகுதான்னு தெரியல. பட் இஸ் அ நைஸ் காய், நல்ல பையன். அந்த சில நேரங்களில் மாயா பூர்ணிமா பேச்சு கேட்டுட்டு எல்லாருமே அந்த வீட்டில் அப்படி தான் செய்கிறாங்க, தப்பான விஷயங்களுக்காக துணை போடுறாரு. பட் அக்ஷயா வந்து ஐ ஃபீல் she's just a very nice person. I don't think she fits in there. Yeah, she's just a girl next door. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நிகழ்ச்சிக்கு சரியில்லை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பாட்டுக்கு போன சீசனில் தனலட்சுமியில் வந்து நல்லா செமையாக விளையாடினாங்க. பட் அக்ஷயா ஐ திங்க் சும்மா வந்து ஜஸ்ட் பி இந்த பிளேஸ் அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்துட்ருக்காங்களா, இல்லை எடிட்டர்ஸ் அவங்களோட போர்ஷன்லாம் தூக்குறாங்களான்னு தெரியல. ரைட். ஸோ இதுதான் வந்து 1/2 மணி நேர நிகழ்ச்சி. இனிமேல் தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகுது. இது வந்து வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள். ஓகேயா. இந்த தொழிலாளர்கள்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதில் 3 லாவும் வரும். ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை தமிழ் உச்சரிப்பில். அந்த மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் இது வந்து 2 தான். 2 ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தொழிலாளர்கள், வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள், கரெக்டான ப்ரொனன்சியேஷனில். ஓகே, சரி. நான் கம்மிங் பேக் டு கமல்ஹாசன்ஸ் எபிசோட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல்ங்க, அவர் வந்து என்னை போல் ஒருவன் பற்றி எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த ரோல் ப்ளே பண்ணதுக்கு. மாயா வந்து சொல்கிறாங்க, விஷ்ணு என்னோட கேரக்டர் போட்டார், ஆனால் வந்து உள்நோக்கத்தோடு அவர் பண்ணாராம். இந்த உள்நோக்கத்தோட இந்த உள்குத்துன்னு சொல்லுவாங்க, அது வந்து மாயா தான் எபிட்டமி ஆஃப் தேட், ரைட். அதை வந்து இவங்க வந்து விஷ்ணுவை சொல்கிறாங்க பிகாஸ் ஷீ இஸ் நாட் ஹாப்பி. அப்புறம் விக்ரம் வந்து சொல்வார், விக்ரம் வந்து அர்ச்சனா ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கரெக்ட் இல்லைன்றது வந்து சொல்வார். அர்ச்சனா வந்து சரியாக ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல, ஏன்னா சும்மாவே உட்காந்துருந்தாங்க, அதனால் வந்து கேட்டால் நான் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்கிறாங்க அர்ச்சனான்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாப்ஸ் அந்த கமெண்ட்டுக்கு. ஏன்னா பீப்புள் ஆர் சேயிங் நீ ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு. அகெயின் ஆல் சே, இது வந்து நமக்கு காட்டப்படும் 1 மணி நேர நிகழ்ச்சியில் லைஃப். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் டெலிகாஸ்ட். அப்படி இருக்கும்போது இந்த பையனோட கான்டென்ட்லாம் நமக்கு தூக்கிட்டாங்கன்னு கூட நமக்கு தெரியாது, ரைட். பட் இது வந்து நம்மளோட ஆல்டர்ட் ரியாலிட்டி, ரைட். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து மாயாவை வந்தப்போ அவர் சொன்னார், நான் விஷ்ணு சொல்கிறாரு, மாயா என் கேரக்டர் போட்டாங்க, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், அவங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட்ன்றதுக்காக ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் வந்து சரியாக பண்ணலைன்ற மாதிரி அவங்க வந்து சேஃப் ப்ளே பண்ணிட்டாங்க. நான் என்ன செய்வேன், நான் வந்து அவங்களோட கேரக்டர் பண்ணியிருக்கேன், நான் ஏதாவது பண்ணேன்னா அதை வந்து தற்காத்து பேசுகிறதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா நல்லவங்களா கெட்டவங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புவார். அதை எழுப்பினோடனே இது வேறு யாருக்கு உங்களுக்கு தோணுதுன்னா பூர்ணிமாக்கிட்டையும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாயோட முகம் வந்து ஷி கேனாட் ஹைட் த இமோஷன்ஸ். ஷீ இஸ் குவைட் கம்பேர்ட் டு பூர்ணிமா அண்ட் மாயா. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா பூர்ணிமா இஸ் மோர் டேஞ்சரஸ். ஏன்னா மாயோட முகத்தில் அவங்களோட எக்ஸ்பிரஷன் காட்டி கொடுத்துரும் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு. பட் பூர்ணிமா இங்கே அந்த பொண்ணு வந்து இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ அமைதியாக பவ்யமாக அந்த பொண்ணு உட்காந்துருந்தாங்க. நான் வாஸ் லைக், ஓ மை காட், இது உலக மகா நடிப்புமா அப்படின்னு ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, அந்த மீம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பவ்யமாக உட்காந்துருந்தாங்க. எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு, ரைட். ஸோ இதுதான் வந்து மெயினாக நடந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவினா சேவ் பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா எழுந்திரிச்சுன்னு செம கிளாப்ஸ். கரெக்டாக எடிட்டர்ஸ் வந்து தே கட் டு மாயாஸ் ரியாக்ஷன் அண்ட் பூர்ணிமாஸ் ரியாக்ஷன். எப்பிக் மூமெண்ட். இட் ஃபெல்ட் ஸோ குட். As an audience, you feel so good. இவங்களை இட்ஸ் a reality check for மாயா அண்ட் பூர்ணிமா, ரைட். இன்னும் நாங்கள் தானே ஹீரோயின்ஸ், எப்படி அர்ச்சனாக்கு கைத்தட்டு வருது அப்படின்றது மாயோட முகத்தில் அந்த விஷஸ்னஸ், அந்த ஓ மை காட், நீங்கள் பார்க்கணும் அந்த எபிசோடில். அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், அந்த ரியாக்ஷனுக்காகவே அவங்க பேச உங்களோட ரியாக்ஷன் கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
ஸோ செம கிளாப்ஸ். அந்த பொண்ணு தெளிவாக பாயிண்ட்டாக எடுத்து வைப்பாங்க. ஸோ அர்ச்சனா, விசித்ரா அண்ட் தினேஷ் இவங்க 3 பேருக்கும் செம கிளாப்ஸ் வருது. வி நோ தட் ஆடியன்ஸஸ் ஆர் லவ்விங் தம், ரைட்? ஸோ இந்த கிளாப்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன். அண்ட் யூனோ ஓரளவுக்கு தினேஷ் பற்றியும் பேசியாச்சு. லெட்ஸ் டாக் அபவுட் விசித்ரா. விசித்ராவுக்கு செம்ம கிளாப்ஸ் வருது. நிக்ஸனோட முகம் மாறுது. கரெக்டாக இவங்க யாருக்கு வந்து இங்கே வந்து க்ளோஸாக வைக்கணும்னு கரெக்டாக ஃபீல் பண்ணி வச்சிடறாங்க. அதெல்லாம் பாராட்டுக்கள். த பிஹைண்ட் த சீன்ஸ் க்ரூக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ to the camera crew, the editing, the admin people, the assistants, all of you are doing a fantastic job. Not easy, right? நீங்கள் வந்து விடிய அங்கேயே இருந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Okay, including the Endemol team as well, not just Vijay TV. Endemol team, you பார்த்தீங்கன்னா they do a lot of coordination works, right? So yeah, hats off to both of them for it, right? சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து நிக்சனை பற்றி சொல்கிறாங்க. இங்கே வந்து கமல்ஹாசன், ஓகே, நான் கமல்ஹாசன் பற்றி ஒன்றுமே பேசலைல்ல. நிகழ்ச்சியில் இருந்தாரா? ஆமாம் கரெக்டு, இருந்தார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சம்மரைஸ் பண்ணிடல. கமல்ஹாசன் வந்து விசித்ரா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ரெஸ்பெக்ட் பற்றி கேட்குறாரு. இந்த ரெஸ்பெக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்கை பற்றி பேசினார். ஃபீட்பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீட்பேக் நம்ம எடுத்துக்கணுன்றது. உலகமே உங்களுக்கு ஃபீட்பேக் அனுப்பிடுச்சுங்க. இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, எத்தனை ஊர்களில் இருந்து எல்லாரும் ஃபீட்பேக் உங்களுக்கு அனுப்புனாங்க. நீங்கள் கொடுத்த வேர்டிக்ட் தவறான வேர்டிக்ட், அது வரைக்கும் அந்த ஃபீட்பேக்கே நீங்கள் எடுக்கலையே. அதை நீங்கள் யூ டிடன்ட் ரெஸ்பாண்ட் டு இட். ஸோ நீங்கள் வந்து ஃபீட்பேக் பற்றி பேசினது எனக்கு கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே? ஓ யா, யூ ஒன்லி ப்ரீச், யூ டோன்ட் ப்ராக்டிஸ் இட் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பற்றி பேசுகிறாரு. ரெஸ்பெக்ட் பற்றி பேசும்போது என்ன பேசுகிறாரு? வயசுக்கு தான் மரியாதையா, இல்லை வந்து யூ ஹேவ் டு earn, give respect to take respect, give respect and take respect தான் the அடிநாதம். Now the saying goes, give respect, you give respect and then you take respect. It is applicable to everybody, right? From Vichitra to Nixon to everybody. ஆனால் இது வந்து நம்ம கலாச்சாரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், முதிர்ச்சிக்கு மரியாதை கொடுக்கணும், வாழ்க்கை அனுபவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இதுதான் கலாச்சாரங்க. நம்ம வந்து மாற்று கருத்து தெரிவிக்கலாம். அதையும் அவர் சொல்கிறார், மாற்று கருத்து தெரிவிக்கலாம். அர்ச்சனை சொல்லுவாங்க, வயசுக்கு மரியாதை கொடுக்கணும், முதிர்ச்சிக்கு மரியாதை கொடுக்கணும், வாழ்க்கை அனுபவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். உங்கள் அப்பா வந்து உங்களை வந்து திட்டினாருன்னா அதுக்காக நீ வந்து மரியாதை இல்லாமல் உங்கள் அப்பா கிட்ட பேசுவியா? ஆடியன்ஸ் கிட்டேருந்து அவ்வளோ கிளாப்ஸ் வருது. ஆனால் நம்ம ஹோஸ்ட்டுக்கு அப்படி ஃபீல் ஆகலை. அவர் என்ன சொல்கிறார்? அப்போ மாற்று கருத்து முடியாதா? மாற்று கருத்து தெரிவிக்கலாம் தானே அப்படின்றாரு. அவர் வந்து மடக்கி கேள்வி கேட்குறாராம். மாற்று கருத்து தெரிவிக்கிறது வந்து அந்த பொண்ணு கரெக்டாக சொல்லுவாள். அது வந்து ரூடாக சொல்ல தேவையில்லைங்க. மாற்று கருத்து வந்து இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் தோஸ் டிஸ்கஷன்ஸ். சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் தோஸ் டிஃபிகல்ட் டிஸ்கோர்சஸ், right? So you can ask inconvenient questions. That's totally okay. But மரியாதைன்றது ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து basic. Oh my God, I can't wait to start my preschool because when I come to India in 2025 and I start my preschool in India, it is going to be a value-based preschool because அந்த வயசில் நீங்கள் ஆரம்பிக்கணும். வெளிநாட்டில் நம்ம வந்து எல்லாம் குளோபல் சிட்டிசன்ஸ். நம்ம எங்கே போனாலும் இந்த வேல்யூஸ் டோன்ட் சேஞ்ச். So if you equip your child with those values, you are equipping your child for the world. கணிதம், சயின்ஸாக இருக்கட்டும், ஜியோகிரஃபியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், you can learn that. But the values needs to be instilled in you, right? So, and he keeps sending out the wrong signals. There's such wrong signals. மரியாதை பற்றியெல்லாம் மரியாதை கொடுத்தா தான் மரியாதை வாங்கணும், வயசுக்குலாம் மரியாதை இல்லைங்க, அப்படி கிடையாது. வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். உங்களோட அனுபவம் என்ன, உங்களோட வாழ்க்கை அனுபவங்கள் என்ன? இப்போ விசித்ரா உட்கார வச்சு, இல்லை நீங்கள் வந்து ஒரு தெருவில் நம்ம வந்து ஹோம்லெஸ் பர்சனை நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அவங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அவங்க ஹோம்லெஸ் பர்சன்றதுனால நம்ம அவங்க கிட்ட வந்து மரியாதை இல்லாமல் நடந்துக்கக்கூடாது. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் திஸ் இன்சிடென்ட். ஐம் சாரி, ஐம் கோயிங் டு டைக்ரெஸ் அண்ட் டேக் அ லிட்டில் பிட். ஏன்னா அவர் எப்போதும் அவரை மேற்கோள் காட்டி கமல்ஹாசன் பேசுகிறார்ல. நான் என்னோட வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் நாட் சேயிங் தட் ஐம் என்ன மேற்கோள் காட்டுறன்றது கிடையாது. பட் சி, நானும் யுகேந்திரனும் வந்து இந்தியாவுக்கு போனால் திஸ் ஒன் ரெஸ்டாரண்ட் தட் வி ஆல்வேஸ் கோ. இப்போ ஒரு 2 வாரம் இந்தியாவில் இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து அந்த சிங்கப்பூர் மலேசியா ஃபுட்காக பலிட்டா ரெஸ்டாரண்ட் போவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பெகர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து சாப்பாடு கேட்பாங்க, குழந்தைகள்லாம் வருவாங்க. நாங்கள் என்ன செய்வோம்னா, நாங்கள் காசு கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்போம்.
ஓகேயா. அப்போ ஒருத்தர் வந்து நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன், கால் இல்லாதவர். ஓகேங்களா. தரையில் வந்து அவருக்கு கொஞ்சம் ஊனமுற்றவர், கால் இருக்குது பட் ஊனமுற்றவர், மாற்றுத்திறனாளி, அதுதான் சரியான வார்த்தை, மாற்றுத்திறனாளி அங்கே இருக்கிறாரு. அவர் வந்து பணம் கேட்கும்போது நாங்கள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்போம். இப்போது எப்படி இருக்கீங்கன்னா அப்படிலாம் பேசுவார். யுகேந்திரன் வந்து சினிமா ஆர்டிஸ்ட்ன்றது அவருக்கு தெரியும். அப்போது ஒரு கட்டத்தில் வந்து பக்கத்தில் வந்து ஒரு தள்ளு வண்டியில் வந்து புத்தகம் வித்துட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, புத்தகத்தை வந்து நான் வந்து வாங்கணும்னு சொல்லி போய் இருக்கும்போது யுகேந்திரனும் 2 புத்தகம் வாங்கினார். யுகேந்திரன் இஸ் நாட் ஃபென்டாஸ்டிக் புக்கு வாங்கி உட்காந்து படிக்கிறது கிடையாது. வீட்டில் வந்து படிக்கிறது பார்த்தீங்கன்னா, புக்ஸ் படிக்கிறது நான் முக்கால்வாசி என் பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுலேருந்து புத்தகம் படிக்கிறது ஒரு கட்டாயமாக எல்லாருமே புத்தகம் படிப்பாங்க. ஸோ இந்த புத்தகம் வந்து இவர் வாங்கும்போது நான் யோசித்தேன், இவர் எதுக்காக வாங்குறான்னு. அவர் அந்த 2 புத்தகத்தையும் வாங்கிட்டு கொண்டு போய் அந்த மாற்றுத்திறனாளிகிட்ட கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சொன்னார்னா, இந்த 2 புத்தகத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். ஒரு புத்தகம் வந்து 200 or 300 rupees, ஐ கான்ட் ரிமெம்பர், அவ்வளோதான். ஐ திங்க் 2 or 3 புக்ஸ் கொடுத்து இந்த புத்தகத்தை நீ விற்று இதில் வர பணத்தில் வேறு ஏதாவது வாங்கி நீ பொழைச்சிக்கணும். நீ வந்து திரும்ப வந்து யாருக்கிட்டையும் காசும் கேட்கக்கூடாது, சாப்பாடும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் சொல்லிட்டு இது வந்தாச்சு. அப்புறம் நினைக்கிற 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து நாங்கள் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து மாற்றுத்திறனாளியில் கையால் சுற்றுற ஒரு கார்ட் மாதிரி, அதில் வந்து கலரிங் புக்ஸ், பலூன்ஸ், டாய்ஸ்லாம் வச்சு வித்துட்டு இருந்தார். அண்ணா அண்ணா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா, அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஞாபகம் இருக்கான்னு. we were so happy, we were like, oh my god, what has happened here அப்படின்னு கேட்கும்போது, ரித்தேஷ்னு ஒரு நடிகர் இருந்தார், அவர் இறந்துட்டாரு. அவர் வந்து இந்த பையனுக்கு வந்து இந்த பையன் வந்து அந்த புத்தகத்தை விற்று சின்ன சின்ன காட்டன் பட்ஸ் அந்த மாதிரிலாம் வித்துட்டு இருக்க பார்த்துட்டு, நான் உனக்கு வந்து தள்ளு வண்டி மாதிரி கையால் சைக்கிள் பண்ணுறது, இட்ஸ் லைக் அ சைக்கிள் ரைட், அதை வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த பையன் வந்துங்க சொந்தமாக சம்பாரிச்சு, நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா, உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணா, உங்களை நம்ம வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன்னு சொல்லி. அப்போ நாங்கள் அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். நாங்கள் கேட்டோம், நான் உன்னோட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமான்னு சொல்லி நான் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டேன். ஸோ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, யாருக்குமே வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும். எல்லாருக்குமே வாழ்க்கை அனுபவம் இருக்கு. அந்த பையனோட வாழ்க்கை அனுபவம் இஸ் ஃபேண்டாஸ்டிக் நாலேஜ் யூ வில் ஹேவ் அபவுட் யார் எப்படிப்பட்டவங்க, யார் எப்படி அணுகலாம், இவ்வளோ கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றது, என்னோட ரெசிலியன்ஸ் என்ன. ஸோ யாருக்குமே வந்து நம்ம வந்து மரியாதை இல்லாமல் நடந்துக்க கூடாது. யூ கிவ் ரெஸ்பெக்ட், யூ வாண்ட் டு டேக் ரெஸ்பெக்ட், யூ டேக் இட் எஸ் இட் இஸ். பட் எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ப்ளீஸ் கிவ் ரெஸ்பெக்ட். ஈவன் இவ் இந்த வயசானவங்க உங்களை வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க and all that, don't bother, but you learn first to give respect. அதுதான் விஷயம். இது வந்து the host failed to actually communicate that, right? ஸோ அது வந்து it was a disappointment for me. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கருத்து வேறுபாடுகள் பற்றி பேசுகிறாரு. விசித்ரா பேசும்போதெல்லாம் அவங்கள இன்டர்வியூ பண்ணி அவங்கள கரெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்புறம் விசித்ராவை சேவ் பண்ணிடுறாங்க. ஏன்னா என்னென்னா, நிக்சன் நீங்கள் வந்து ஐஷு வெளியானதுக்கு நீங்கள் வந்து அவங்க தான் காரணம்னு நினைக்கிறீங்களா, இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது. சரி விசித்ரா நீங்கள் சேவ் சேயிங் தட் வெளியானதுக்கு காரணம் நீங்கள் தான்றது ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பையனுக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்பெக்ட் பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார் வந்து யாருக்கு ரொம்ப மரியாதை வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது நிறைய பேர் விசித்ரா சொல்கிறாங்க, கூலை சொல்கிறாங்க, மாயா சொல்கிறாங்க. இந்த ஹைராக்கி பாருங்கள். ஸோ மாயா, கூல், விசித்ரா, ரைட். ஸோ விசித்ராவுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறவங்க உணர்ந்து கொடுத்தவங்க மாதிரி எனக்கு தோணுது. இந்த கூலுக்கு வந்து நான் அவர் மேலே தான் நிறைய ரெஸ்பெக்ட்றவங்க வந்து பீப்புள் ஹூ ஆர் நாட் ஷுவர் விசித்ராவா இல்லை என்னான்ற. அண்ட் மாயா வந்து அவங்களோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு ஓட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஆல்டர்ட் ரியாலிட்டி பாருங்கள், இவங்க வந்து மாயா வந்து அவ்வளோ மரியாதைக்குரியவங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் கால் கேஸ் லைட்டிங், ரைட். ஸோ மாயா இஸ் ஏபிள் டு டூ தட் இன் த ஹவுஸ், ஹேவ் சச் அன் இஃபெக்ட் தட் மரியாதைக்குரியவங்க அப்படின்னு வந்து சொல்லும் அளவுக்கு, ரைட். இதில் வந்து பூர்ணிமா வந்து மாயாவுக்கு ஓட் பண்ணுறாங்க, தினேஷ் வந்து ரவீனாவுக்கு சொல்கிறாரு. அண்ட் தட் வாஸ் ஸோ டிசப்பாயிண்டிங், ஸோ வெரி 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 டிசப்பாயிண்டிங். பட் ரவீனாவோட உண்மை முகம் வந்து நமக்கு எங்கே தெரிய ஆரம்பிச்சுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரதீப் வெளியான பிறகு தான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சுது. இதை வந்து பேட் பாஸ்ன்னு சொல்லி ஒரு ரிவ்யூ ஒருத்தர் பண்ணுவார். அவர் வந்து அவரோட ரிவ்யூ வந்து எனக்கு இந்த போர்ஷன் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் வந்து இவர் சொல்கிறாரு, வெரி வேலிட். அந்த பேட் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, ரவீனா வந்து அவர் பேர் எனக்கு தெரியல, ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவர் பேரை சொல்லுங்கள். அவர் என்ன சொல்லுவார்னா, ரவீனா வந்து எப்படிப்பட்டவங்கன்னு பிரதீப் வெளியாகும் போது தான் நமக்கு தெரியுது. ரவீனாவுக்கும் இந்த மாதிரி இங்கே உள்ளது அங்கே சொல்கிறது, அங்கே உள்ளது இங்கே சொல்கிறது, அண்ட் ஷீஸ் போர்ட்ரேயிங் பீப்புள் டிஃப்ரெண்ட்லி அப்படின்றத வந்து நமக்கு தெரிய வருது பிரதீப்போட வெளியேற்றத்துக்கு பிறகு. தினேஷ் உள்ளே வர்றது பிரதீப்போட வெளியேற்றத்துக்கு முன்னாடி,
ரைட். ஸோ அவருக்கு ரவீனாவோட உண்மை முகம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இதை வந்து நான் யுகேந்திரன் கேட்டேன். ஐ சே யுகி, வாய் டெல் மீ, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் டு மீ, why is it that even Dinesh can see Ravina as a good person? அப்போ அவர் சொன்னார், நீங்கள் பாரு, நீங்கள் பார்க்குறது எல்லா ஆங்கிள்ஸ்லையும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பொருளை வந்து இந்த சைடு வந்து டார்க் இருக்குன்னா இந்த டார்க் சைடும் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த சைடில் லைட் இருக்குன்னு இந்த லைட் சைடும் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் வந்து லைட்டில் மட்டும் தான் இருக்கிறோம், நம்ம ஒரு இடத்துல தான் ஒரு நேரத்துக்கு இருக்க முடியும். ஸோ நம்ம லைட்டில் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கணும். ரவீனா வந்து நல்லவன் தான் நமக்கு தெரியும், ரைட். ஸோ இதுதான் இந்த ஆல்டர்ட் ரியாலிட்டி இன் அ பிக் பாஸ் ஹவுஸ். ஸோ நம்ம பார்க்கும்போது ஏன் இவங்க யோசிக்க மாட்டாங்கன்னு நம்ம கேட்குறோம், ஏன் தினேஷ் வந்து இப்படி கொடுத்தாருன்னு. இதுதான் உண்மை. தினேஷ்க்கு வந்து அவர் அந்த நல்ல முகத்தை மட்டும் தான் பார்த்துருக்காரு. we are the privileged audience who can see what is happening and we have the privilege to decide who should continue in the show. இங்கே தான் நம்ம வந்து ஆடியன்ஸாக சில நேரங்களில் ஃபீல் பண்ணுறோம். இதை வந்து விசித்ரா அப்புறமா அழகாக சொல்லுவாங்க. I'll come to that in a bit. ஸோ நம்ம வந்து நமக்கு அந்த ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் உள்ளே என்ன ஆட்டம் போடுறீங்களோ நம்ம வந்து சமுதாயத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கான இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பிக் பாஸ். I'm fascinated by it. Fascinated about how the thought processes are, how people react to situations. நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப I'm so addicted to the show. I'm so addicted to the show. எனக்கு வந்து வேலை இல்லாமல் இதையே ஃபுல் டைம் வேலையை கொடுத்துருந்தீங்கன்னா நான் சந்தோஷமாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். but you know, I'm finding it so difficult to manage my work hours and also to do the review and watch the show. but இதுதான் விஷயம். It's a fascinating show, right? So அந்த alternate realityல வந்து நம்ம வந்து we are sending a signal. Forget the host, right? We know host கிட்டேருந்து நமக்கு நியாயம் அநியாயம் நீதி இதெல்லாம் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. Let's take him out of the equation because சேனல் அவரை தூக்க போகிறதில்ல. அவர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க. அவர் வெளியாக்குறதா இருந்தாலும் அவருக்கும் கொஞ்சம் பெரிய அவமானம். ஸோ மேபி அடுத்த சீசன் மாற்றுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருப்போம். பட் நம்ம என்ன செய்யலாம், we can நம்ம பவர் எப்படி காட்டணும், ஓட்ஸில் காட்டணும். யார் உள்ளே வச்சுக்கணும் யார் வெளியாக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த வாரம் வந்து கானா பாலா வெளியாக்கிட்டாங்க. ஸோ இந்த வீக் கண்டஸ்டன்ஸை வெளியே தூக்குறதுக்கு மாதிரி பரவாயில்ல, அவங்க மிச்சம் சாப்பிட்டு இருக்கட்டும். இந்த ரொம்ப கெட்டவங்களாக போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில், அவங்கள வந்து தூக்கணும். இதுதான் வந்து விசித்ரா சொல்லுவாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஸ் உள்ளவங்க யாராவது ஒருத்தர் வந்து நாமினேட் பண்ணி 2 பேரும் டைரக்ட் நாமினேஷனுக்கு வந்து அனுப்பலாம் டு பி evicted from the house. இதுக்கு முன்னாடி பூர்ணிமா, மாயா அண்ட் விஷ்ணு பேசும்போது ஒரு ஷாக். It was, I don't know why I'm still shocked because maybe I'm still hoping there's something positive about Maya and Purnima. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் காட்டுங்களேன், நீங்கள் பாசிட்டிவ் ஆனவங்க அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குது. பட் they continue to just say, look, this is evil personified. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாயா வந்து இப்படி பின்னாடி கையெல்லாம் வச்சு அந்த பாடி லாங்குவேஜ்லேயே தெரியும் அந்த arrogance, ரைட். பூர்ணிமா பக்கத்தில் இருந்துட்டு என்ன சொல்லுங்க, அடுத்து நம்ம யாரை டார்கெட் பண்ணுறோம், நம்ம எல்லாம் இப்போ தினேஷை சொல்ல போகிறாங்க, விசித்ரா சொல்ல போகிறாங்க, அர்ச்சனாவை சொல்ல போகிறாங்க. திஸ் இஸ் வாட் மாயா சேஸ், லெட்ஸ் டேக் நிக்சன் அவுட். விஷ்ணு, நான் எனக்கு என்னோட ஸ்டார் ஒன்று கொடுக்குறேன், நிக்சனை தூக்கு அப்படின்னு. அந்த படத்துல எல்லாம் இந்த டான் கேரக்டர்ஸ் வரும் தெரியுமா, இவங்களை அப்படி பண்ண அவங்கள அப்படி பண்ணுன்னு. அந்த மாதிரி மாயா வந்து பூர்ணிமா அங்கே பக்கத்தில் பேசாமல் உட்காந்துருப்பாங்க. அந்த பையன் எங்கே இப்படி தான் சைடில் அப்படி தாண்டி போவாங்க. ஓ மை காட், கண்ணுக்கு முன்னாடியே வந்து அந்த பையனை இப்படி பண்ணுறாங்க. விஷ்ணு சொல்கிறார், சரி நீங்கள் ஸ்டார் கொடு அப்படின்னு நான் குத்துறேன்னு. இப்போ என்ன செய்வாங்கன்னா எல்லாரையும் பேச வச்சு, அதாவது விசித்ரா has got 2 stars, விஷ்ணு has got 2 stars, ரவீனா 1, மணி 1. இவங்க எல்லாரும் பேசி ஸ்டார்ஸை வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்து அந்த ஒருத்தர் வந்து 2 பேரை வந்து இவிக்ஷனுக்காக அனுப்பணும், டைரக்ட் நாமினேட் பண்ணணும். ஸோ இவங்க தனியாக 4 பேரை பேசும்போது விசித்ரா சொல்லுவாங்க நிக்சன் அனுப்பாத. ஸோ நிக்சனுக்கும் இவங்களுக்கு தான் பெரிய வாக்குவாதம் நடந்தது. அண்ட் அங்கே வந்து பாருங்கள் விசித்ரா என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, யூ சி சம்டைம்ஸ் யூ டு நாட் வாண்ட் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் சம்படிஸ் டவுன்ஃபால், ரைட். அதுதான் நான் பார்த்தேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாஃப் பற்றி நமக்கு வந்து பேட் சர்வீஸ் கொடுக்குறாங்க, அது ரியலி ரூட் டு யூ. நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம். நீங்கள் எழுதுன கம்ப்ளைண்ட்னால அவங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா won't you feel guilty, right? இதுதான் ஐ ஃபீல் what has gone through in Vichitra's mind. She says that let's not nominate Nixon. அவன் இந்த வாரம் வெளியாகக்கூடாது. அதுதான் வந்து இந்த கேட்ச் பாயிண்ட், ரைட், இந்த கேட்ச் ஃப்ரேஸ். இந்த வாரம் வெளியாகக்கூடாது. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பி த பர்டன், ஐ டோன்ட் வாண்ட் டு கேரி த பர்டன் ஆஃப் ஹிம் கோயிங் அப் பிகாஸ் ஆஃப் மீ. என்னால் தான் வெளியே போனான்றது எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணமாக இருக்கலாம். அப்படின்றது தவறான எண்ணம் கிடையாது, டிஸ்க்ளைமர் இப்பயே போட்டுக்கிறேன். அந்த மாதிரி எண்ணத்தில் கூட நிக்சனை வந்து நாமினேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி பேசி they decide they want to take ஜோவிகா and மாயா அவுட்.
இவங்களாம் சொல்கிறாங்க இல்லை நம்ம வந்து வீக்கர் கண்டெஸ்டன் போடலாம் ரவீனா அண்ட் மணி சொல்கிறாங்க. ஆனால் விசித்ரா சொல்கிறாங்க பாரு வீக்கர் கண்டெஸ்டன் நம்ம போட்டு அவங்க தானே வெளியே போயிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம அந்த ஸ்ட்ராங்காக யார் இப்போ நிற்கிறாங்களோ அவங்கள தே நாட் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் பட் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் ரைட். இவங்கள நம்ம அனுப்பணும்னா அவங்க போயிட்டு இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ இவிக்ஷனுக்கு பூர்ணிமா, மாயா, விசித்ரா, அர்ச்சனா, தினேஷ் இவங்க 5 பேர் தான் வராங்கன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு ஓட் பண்ணும்? யார் வெளியாவாங்க? ஐதர் மாயா பூர்ணிமா வெளியாவாங்க. அதுதானே நமக்கு வேணும். தட்ஸ் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார். இஃப் த ஹவுஸ் இப்போ வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க விஷ்ணு கிட்ட சொல்லி மாயா அண்ட் ஜோவிகான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இதில் வந்து பிக் பாஸ் சூட்சமம் பண்ணுறாங்க. இல்லையே நம்ம பிரச்சனை பண்ணுவோமே நாராயணா அப்படின்னு பிக் பாஸ் எப்படி டிசைட் பண்ணுறாருன்னா திஸ் இஸ் வாட் ஹீ டிசைட்ஸ் ரைட். சரி யாருக்கு இந்த ஸ்டார்ட் போகுது அப்படின்னு சொன்னோன்னே விஷ்ணு கிட்ட கொடுக்குறோன்னே விஷ்ணுன்னு ஆஹா அப்படின்னு என்னால் வாய் அவ்வளோ பெருசாக கூட திறந்து சிரிக்க முடியல. மாயா will laugh இந்த வில்லத்தனமான ஒரு சிரிப்போ ஏன் ஆளுக்கிட்ட கொடுத்துட்டிங்களா ஸ்டார் அவர் பாருங்க நிக்சனை தான் பண்ண போகிறாருன்னு. அப்போ இவர் வந்து எனக்கு கிடச்சிருக்குன்னு பேச ஆரம்பிக்கும் போது பிக் பாஸ் வாய்ஸ் இன்டரப்ட் பண்ணி என்ன சொல்லும், நான் கேட்கும் போது மட்டும் நீங்கள் நாமினேட் பண்ணால் போதும், அதாவது இருங்க நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், மாயா பூர்ணிமாலாம் வந்து உங்கள் மண்டையை கழுவணும்ல பிரெயின் வாஷ் பண்ணுவேன், ஸோ இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து இந்த பிக் பாஸும் சூட்சமம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் வெதர் இஃப் இஸ் கோயிங் டு பி மெனிப்புலேட்டட் பை மாயா அண்ட் பூர்ணிமா. உள்ளே போகும்போது நிக்சன் சொல்ல நீ எனக்கு குத்துறதா தான் குத்துன்னு. அப்போ விஷ்ணு சொல்வார் இல்லை நான் வந்துட்டு ஒன்று மட்டும் சொல்கிறேன், விசித்திரா ஒன்று குத்த வேண்டான்னு சொன்னாங்க, நீ நினைக்கிறது கிடையாது, விசித்திரா ஒன்று குத்த வேண்டான்னு சொன்னாங்க, நீ என்ன நினைக்கலையோ அதுதான் நடந்துச்சு. அதாவது யார் ஒன்று குத்த சொல்கிறாங்கன்னா ரவீனா என் மணின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் இதோட வித்திட்டது யார் பார்த்தீங்கன்னா இந்த விதையை போட்டதே வந்து நம்ம மாயா அக்கா ரைட். அதை வந்து அவர் சொல்லலை, அது சொல்லியிருக்கலாமோன்னு தோணுது. விஷ்ணு வந்து ஐ ஆஸ்ட் யுகேந்திரன், ஐ செட் யுகி டெல் மீ அபவுட் விஷ்ணு. விஷ்ணு உங்ககிட்ட அவ்வளோ ரூட்டான. அப்போ யுகி என்கிட்ட சொன்னார் அந்த பையன் வந்து குவிக் டெம்பர்ட், ஆனால் அவன் அவ்வளோ என்கிட்ட அப்பாலஜி கேட்டிருக்கான், என்னை மன்னிச்சுங்க சார் நான் ரூடாக பேசிட்டேங்கன்னு. இந்த ரெஸ்பெக்ட் பற்றி விஷ்ணு சொல்வார் ஒருத்தவங்களோட வளர்ப்போட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்வார். மரியாதைன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இது மரியாதை கொடுக்கலன்னா உன்னோட வளர்ப்பே சரியில்லைன்னு உன்னோட ஃபேமிலி உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த புரிந்துணர்வு இருக்கிற பையன் கோவம் வரும்போது அது வார்த்தைகளை விட்டுறான் ரைட். ஆனால் யுகேந்திரன் என்ன சொன்னார்னா எனக்கு அவன் மேலே கோவம் கிடையாது, அவன் பேசும்போது நானும் அதுக்கு பதில் சொன்னேன், வாங்க வாயை கழுவுறேன் அப்படின்னு சொல்லும்போது நானும் சொன்னேன் வா வெளியில் வாய் மட்டும் இல்லை எல்லாம் கழுவு அப்படின்னு சொல்லி வா குளிக்கும் போது வா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு நான் பதிலடி கொடுத்தேன். ஆனால் அந்த பையன் அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ மன்னிப்பு கேட்டிருக்கா, எனக்கு அவன் மேலே கோவமே கிடையாதுன்னு சொன்னார். ஸோ விஷ்ணு இஃப் ஹீ கேன் கிளியர்லி டிமார்க்கெட். ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, பூர்ணிமானால அவர் அப்பப்போ டவுன் ஆகிடுறாரு, மாயா மேலே ஃபுல் சந்தேகம் இருக்குது. ஸோ மாயா பூர்ணிமாவோட கிளச்சஸ்லேருந்து அவர் வெளியாகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஹீ வில் பி அ குட் பிளேயர். அது மட்டும் தான். அவர் அப்பப்போ அந்த ஓகே நான் சுதாரிச்சுக்கிறேன் நான் வந்துடுறாரு, அப்புறம் திரும்ப விழுந்துறாரு. ஸோ இதுதான் விஷயம், இதுதான் நேற்றைய நிகழ்வுகள். பொறுத்திருந்து பார்க்கணும் விஷ்ணு வந்து நிக்சனுக்கு போடுறாரா இல்லை மாயாவுக்கு குத்த போகிறாரான்னு. மாயாவை நாமினேட் பண்ண மாயாவோட ஏற்கனவே மாயாவுக்கு வந்து விஷ்ணு பிடிக்காது, உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா விஷ்ணு பூர்ணிமா க்ளோஸாக இருக்காங்கன்றதுனால இவங்களுக்கு வந்து அந்த பொறாமை க்ரீன் மான்ஸ் வந்து வெளியில் எட்டி பார்க்குறதுல. ஸோ என்னெல்லாம் செய்வாங்க, என்ன அராஜகம் பண்ணுவாங்க விஷ்ணுவை வீழ்த்துறதுக்கு நம்ம பார்க்கலாம் ரைட். ஸோ இதுதான் விஷயம். Ghana Bala has been evicted. There's no double eviction. I was hoping for a double eviction, but there's no double eviction. இதுதான் நேற்று நிகழ்வுகள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.